திருமதி எழுச்சி தமிழர் அவர்கள் தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் வாழ முடியாது என்கின்ற முழக்கத்தை முன்வைப்பார்கள். அதை முழுவதுமாக உணர்ந்து இன்றைக்கு CITU இந்த கருத்தரங்கை ஒருங்கிணைத்திருப்பதாகவே பார்க்கிறது. இந்த கோரிக்கைகள் என்பது இந்த மண்ணினுடைய மூச்சுப் கொள்கையான சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் மட்டும் எழுப்பப்படவில்லை. நிர்வாக ரீதியாக சொல்லப்படுகின்ற காரணங்கள், இன்றைக்கு எடுக்கப்படுகின்ற முடிவுகளுக்கு அங்கு சொல்கின்ற காரணங்கள், இந்த காரணங்கள் அனைத்தையும் மறுதளித்து உண்மையில் போக்குவரத்து கழகங்களை இயக்குவது என்பது அரசினுடைய தலையாய கடமை என்பதை எடுத்துரைத்திருக்கிறார்கள். அரசு என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைக்கு உண்மையில் பார்த்தால் நாம் அரசை எதிர்த்துதான் இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒன்றும் என்று சொன்னால் அரசு என்பது ஸ்டேட் என்பது ஒரு பர்மனன்ட் பாடி. அதை ஆளுகின்ற அல்லது அதில் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய அலுவலர்கள் பாலிசிகளை உருவாக்குகிறார்கள். அப்படியானால் திமுக அரசு என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அரசை திமுக என்கின்ற இயக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்கிறது. அவர்கள் ஆட்சியாளர்கள், they are rulers. அப்ப ஒரு ரூலர்ஸ் பங்கு என்பது என்ன என்பதை நீங்க எழக்கூடிய கேள்வி. இன்றைக்கு இது ஒரு பாலிசி டிசிஷன் என்று சொல்கிறார்கள். பாலிசி யார், டிசிஷன் யார்? அதுதான் அங்கே தொக்கி நிற்கின்ற கேள்வி. பாலிசிஸ் ஆர் மேட் பை பியூரோக்ராட்ஸ், டிசிஷன் இஸ் மேட் பை தி ரூலர்ஸ். இன்றைக்கு அதிகாரிகள் சொல்லக்கூடியதை அப்படியே அமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் ஆட்சியாளர்கள் என்பவங்க அர்த்தமற்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அப்படியானால் ஆட்சியாளர்களுடைய பணி என்ன? 8 மணி நேர வேலை திட்டத்திற்கு, வேலை சட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கிறதல்ல நம்முடைய அச்சம் அல்லது நம்முடைய மிகப்பெரிய ஒரு வருத்தம். அது எப்படி வருகிறது சட்டமன்றத்திற்கு? அது குறித்து கேபினெட்டில் முடிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு பல்வேறு நிலைகளை கடந்து, பல்வேறு நிலைகள் என்று சொல்வது யார் அந்த நிலைகளை பார்க்கிறார்கள், எதிர்கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியா சட்டமன்றத்துக்கு வருது. அதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அப்போ ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஆதரிக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இங்க இருக்கிறவர்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் சமூக நீதி கோட்பாட்டுக்காக இருப்பார்கள், இந்த மண்ணினுடைய நலனுக்காக இருப்பார்கள் என்கிற நிலையில துணை நிற்கிறோம். இன்றைக்கு துணை நிற்கிறோம். அப்படியானால் ஆட்சியாளர்கள் என்கின்ற நிலையில இருந்து அதிகாரிகள் பியூரோக்ராட்ஸ் கொடுக்கிற பாலிசிகளையே பதில்களாக சொல்வார்கள் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் என்பது கேள்விக்குரியாகும். இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு அமைச்சரவர்கள் பணிக்கு உடனடியாக ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த ப்ராசஸ், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் கொஞ்ச நேரம் ஆகும். நாங்க முறையா போக்குவரத்து துறையில பணியாளர்களை தெரிவு செய்வதற்கு காலமாகும். அதனால நாங்க டெம்பரரியா அவுட் சோர்ஸ் பண்றோம்னு சொல்றாரு. இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி எல்லா நிலையிலும் அதை செய்ய முடியுமா? மிகப்பெரிய நிலையில இருக்கக்கூடிய செக்ரட்டரி லெவல்ல செக்ரட்டரிஸ்க்கு பஞ்சம் இருக்கு, செக்ரட்டரிஸ் இல்லைன்னு சொல்லி செக்ரட்டரிஸ் அவுட் சோர்ஸ் பண்ணிடலாமா? பண்ண முடியுமா? அப்படியானால் ஏழை பணியாளர்கள், மக்களுக்காக பாடுபடக்கூடியவருடைய வாழ்க்கையை உங்களால் பணையில் வைக்க முடிகிறது என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பண்ணுங்க, அவுட் சோர்ஸ் பண்ணுங்க. எது அவுட் சோர்ஸ் பண்ணுங்க. ஏன் இந்த லெவல்ல பண்றீங்க? எத்தனையோ மிகப்பெரிய அலுவலகங்களிலே என்ன சொல்ல போனால் நிறைய இடங்கள்ல நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இல்ல, வட்டாட்சியர்கள் இல்ல, நிறைய இடத்துல அவுட் சோர்ஸ் பண்ணிடுவோம். சட்டமன்றத்தில் பல நேரங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மிக பெருமிதமாக சொல்கிறார்கள். மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து எத்தகைய சிறப்பான திட்டம் என்று. ஏன் அதுல நம்ம லாப நோக்கத்தை பார்க்கல? அது கொண்டு வந்திருக்கக்கூடிய சமூக பொருளாதார முன்னேற்றத்தை நாம் பார்க்கிறோம். அதே கண்ணோட்டத்தோடு, அதே அளவுகளோடு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையை தொடர்ந்து இயக்க வேண்டும். போக்குவரத்து துறையினர் அவுட் சோர்சிங் முறை என்பதை கூடவே கூடாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி CITU மட்டுமல்ல, தொழிலாளர் உரிமைகளுக்காக எங்கெல்லாம் போராட்டம் நடக்கிறதோ அந்த போராட்டங்களுடைய அறத்தை உணர்ந்து அதற்காக அந்த களத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தலைவர் எழுத்துக்கள் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த வகையிலே அவருடைய பகுதியாக இருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனிருந்து அனைத்து வகையிலும்
நாங்கள் அதில் அந்த களத்தில் இருப்போம் என்பதோடு மட்டுமல்ல, இதை வென்றெடுக்கும் வரை உங்களோடு சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஓயாது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன்.